யூதாவின் மனைவி இறந்தாள். துக்க நாட்கள் முடிந்தபின் யூதா தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு புறப்பட்டான். சேலா வளர்ந்திருந்தும் தன்னை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று தாமார் கண்டாள். அதனால் அவள் தன் விதவை ஆடையை கழற்றி முகத்தை மூடி திம்னாவுக்கு செல்லும் வழியில் உட்கார்ந்தாள். யூதா அவளை பார்த்தான். அவள் முகத்தை மூடியிருந்ததால் அவளை வேசி என்று எண்ணினான். அவளிடம் சென்று, உன்னிடத்தில் சேர அனுமதி கொடு என்றான். அவள், நீ என்ன தருவாய் என்று கேட்டாள். அவன், நான் என் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புவேன் என்றான். அவள், அதை அனுப்பும் வரை ஒரு அடையாளம் கொடு என்றாள். அவன் தன் முத்திரை மோதிரம், அதற்கான கயிறு மற்றும் தன் கோலை அவளிடம் கொடுத்தான். அவன் அவளோடு சேர்ந்தான். அவள் கர்ப்பமுற்றாள். பின்னர் அவள் எழுந்து தன் முகமூடியை அகற்றி மீண்டும் விடவை ஆடைனை அணிந்தாள். யூதா ஆட்டுக்குட்டியை ஒருவனிடம் கொடுத்து அனுப்பினான். ஆனால் அந்த பெண்ணை யாரும் காணவில்லை. இங்கே வேசி இல்லை என்றார்கள். அதனால் யூதா, நாம் இகழ்ச்சிக்குள்ளாகாதபடி இந்த காரியத்தை அப்படியே விட்டுவிடுவோம் என்றான்.